இது பிஜேபியோட பி டீம்னு சொல்லி சும்மா இருந்தவனை கொண்டு போய் எதிரிக்கு துணை தேடி விட்டதுதான். இதுக்கு திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்குது. என்ன லாபம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கூட்டணி அரசை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். பிஜேபியோட அதிமுக போயிடுச்சு அப்படின்னா திமுக ஈஸியா ஜெயிச்சிரும். 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி இவன் கொட்டி போட்டாங்க, இவன் கிள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் அமித்ஷாவை பாக்குறது. அப்ப இந்த தொந்தரவுல இருந்து, டிடிவியோட தொந்தரவுல இருந்து, சசிகலாவோட தொந்தரவுல இருந்து, ஓபிஎஸ் ஓட தொந்தரவுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு பார்க்கும்போதுதான் அழகா ஒரு காய் நவுத்துறாரு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி எப்படி கூட்டணிக்கு ஒத்து வரும்? பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்து வரும். அப்படி பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்து வராம இருந்ததுன்னா விஜய்க்கு துணை முதல்வர் போயிடுமே, வெற்றி ஈஸி ஆயிடுமே. ஏன்னா அங்க விஜய்கிட்ட 15% வாக்கு இருக்குது. டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒரு சர்வே பண்ணி கொடுத்துச்சு அதிமுகவுக்கு. 110 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஆய்வு அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு தான் 110 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்ற ஆய்வு அறிக்கை அவங்க கொடுத்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில வச்சுக்கிட்டு தான் இவரு போறாரு, கூட்டணியை அறிவிக்கிறாரு. இந்த இது அதுவும் இல்லாம போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, யாரும் இந்த கூட்டணி தொடர்பா மூச்சு விடக்கூடாது. இப்ப அடுத்தது வரப்போகுது, அந்த வழக்கு வரப்போகுது. நான் சொன்னேன் பாத்தீங்களா சின்னத்துக்கு, அது வரப்போகுது. இப்ப அது வந்து கையில அதுவும் ஹோல்டிங்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிசம்பரை தாண்டாது இந்த கூட்டணி. அப்படின்னா இப்ப டிசம்பருக்கு அப்புறம் இவர் இபிஎஸ் தனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு விட்டு பாஜகவிடமிருந்து பிரிந்து விஜயோடு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்களினுடைய வருகை இப்போ மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு அதில் நிறைய வியூகங்கள் தொடர்பாகலாம் பேசியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு மக்கள் மத்தியில பேசும் பொழுது 2026 கண்டிப்பாக பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இப்போ முக்கியமான ஹைலைட்டா மாறி இருக்கு. ஏற்கனவே இது தொடர்பான பேச்சுக்கள் எழுந்தப்போ அதிமுக இருந்து அது மறுக்கப்பட்டது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது தற்போது மீண்டும் அத்தகைய குரல், ஆனா அதிமுக இருந்து சைட்ல இருந்து ஒரு சைலண்டான ஒரு போக்கு, இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்ப கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா எப்படி அமைக்கலாம் அப்படின்னா யாருமே முயற்சி பண்ணல. ராமதாஸ் அன்புமணியோட பிரச்சனைய யாருமே முயற்சி பண்ணல. அவங்களா அடிச்சுக்கிட்டாங்க. RSS காரன் வந்தான், ஒன்னா சேர்த்தான், பிஜேபிக்கு ஒரு வாக்கு வங்கி ஏற்படுத்தி கொடுத்துட்டான், 4% அதிகப்படுத்தி கொடுத்துட்டானுங்க. இப்ப வந்து பாமக கூட்டணியில இருக்கு, வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அடுத்தது AC சண்முகம் இருக்காரு, அடுத்தது வாசன் இருக்கிறாரு, அடுத்தது ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, அப்புறம் பிஜேபி இருக்குது. வேற யார் இருக்கிறா? ஒரு உதிரி கட்சி எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் சேர்த்தா எவ்வளவு ஓட்டு வங்கி வரும்? இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க? இந்தியாவில இதை விட ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை இருக்குமா? இருக்காது. சரி, ரைட்டு. இல்ல இந்த கட்சியெல்லாம் சேர்த்து அதிமுகவையும் உள்ளடக்கி ஒரு கூட்டணி நமக்கு அமைப்போம் அப்படின்னா சந்தோஷமா அமைங்க. சரி, கூட்டணிய அறிவிச்சிட்டீங்க. யார் அறிவிச்சா? அதிமுக அறிவிக்கல, அமித்ஷா அறிவிக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம்தான். அப்ப அறிவிச்சதுல இருந்து இன்னைய வரையிலும் அதிமுகவும் பிஜேபியும் எத்தனை மேடைகள்ல ஒன்னா ஏறி இருக்காங்க, எத்தனை போராட்டங்கள ஒன்னா கலந்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் வரலும் அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். அந்த டிசம்பருக்கு இப்பதான் சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க, இப்பதானே சொன்னீங்க நாங்க கூட்டணி அரசு அமைப்போம் அப்படின்ட்டு. அதிமுக சாதாரண நினைச்சிட்டீங்களா? அதுக்கு கிளைகள் இல்லாத ஊரே கிடையாது. இல்ல, பாஜகவோடு கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவங்க தான் அதிமுக. இபிஎஸ் அவர்கள் அதான் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு வந்தாரு. அப்படி இருந்தவங்களையே வந்து பாஜக இழுத்து பிடிச்சு இப்ப கூட்டணி வைக்க வச்சுட்டாங்க அப்படின்ற பொழுது இப்ப அதே போல கூட்டணி ஆட்சிக்கும் ஒத்துக்க வச்சுக்க மாட்டாங்கன்றது நடக்கலாம்ல அப்படின்ற ஒரு வியூவை வைக்கிறாங்கல்ல. அதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இல்ல அப்படியே இருங்க, அதுல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஒருவேளை அது நடக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதிமுக விடாப்பிடியாக இருந்து கூட்டணி ஆட்சியில கிடையாது அப்படின்ற
ஒரு விஷயத்தையும் அதை நோக்கி நகர்த்தி, பட் அதே நேரம் பாஜகவுடனான கூட்டணியிலேயே தொடரலாம். ஏன்னா அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி வச்ச இந்த கூட்டணி திரும்பவும் அதிமுக தங்களை விட்டு போற மாதிரி அமித்ஷா வச்சுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்களே. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, கூட்டணி ஆட்சி அமையலாம், இல்ல அமையாமலும் போலாம். ஆனா அதிமுக பாஜக கூட தான் இருக்கும், அப்படிப்பட்ட நிலை தான் எட்டப்படும் அப்படின்ற ஒரு வியூ வைக்கிறாங்கல்ல. முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்க அதிமுகவை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்வி நமக்கு எளிமையா படும். எடப்பாடி அப்படின்றவருக்கு ராமாயணத்தை யாரு எழுதுனாங்கன்றது தெரியாது. திராவிடமா அதெல்லாம் ஆய்வாளர்கள் பேச வேண்டிய விஷயம். நான் என்னத்தை போய் பேசுறது அப்படின்னா, திராவிடம் தொடர்பா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது. அவ்வளவு ஏன் அண்ணாவை பத்தி கேட்டா கூட அவருக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. ஆனா அரசியலை கேட்டீங்கன்னா எடப்பாடி அதுல கரை தேர்ந்த நபர், துறை போகிய நபர். யாரு? எடப்பாடி. எடப்பாடியை முதல்ல நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். அவர் சும்மா பிஜேபி அடிமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதிரிக்கு பலம் சேர்த்து விடுறாரு. முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இது பிஜேபியோட பி டீம்னு சொல்லி சும்மா இருந்தவனை கொண்டு போய் எதிரிக்கு துணை தேடி விட்டதுதான். இதுக்கு திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்குது. என்ன லாபம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கூட்டணி அரசை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். பிஜேபியோட அதிமுக போயிடுச்சு அப்படின்னா திமுக ஈஸியா ஜெயிச்சிடும். ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா அதோட ஓட்டு வங்கி, அதிமுக ஓட்டு வங்கி இயல்பாகவே என்ன ஆகும், கரைய ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனா அங்க கூடிய நிர்வாகிகள், முன்னாள் மந்திரிகள், அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், கிளை நிர்வாகிகள் வரையிலும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல யாருக்குமே உடன்பாடு கிடையாது. அதற்கு பிறகாக நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெயக்குமார்ல இருந்து ஏசி சண்முகத்துல இருந்து எல்லாருமே பேசிட்டாங்க, நாங்க பிஜேபியால தான் தோத்து போனோம்னு. இவ்வளவும் நமக்கு ஒரு செய்தி கண்ணு முன்னாடி பட்டவர்த்தனமா தெரியுது. ஆனாலும் திமுக என்ன சொல்லுது, பி டீம்னுச்சு, இப்ப கூட்டணின்னு. என்ன அதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியோட அதிமுக சேரும் போது அது வாக்கு வங்கி குறைஞ்சதுன்னா மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏறும்போது நம்ம இயல்பா ஜெயிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு நெரேட்டிவா அவங்க செட் பண்றாங்க. அது ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா எடப்பாடி அப்படி அல்ல. எடப்பாடி இதை எப்படி பயன்படுத்திக்கிறாருன்னு நீங்க பாக்கணும். அதிமுகக்குள்ள ஒரு ஏக்நாத் சிண்டேவா யாரை வளர்த்தாங்க, செங்கோட்டையனை கொண்டு வந்தாங்க. செங்கோட்டையன் தான் ஏக்நாத் சிண்டே. அதையும் ஓரமா வைங்க. ஏறக்குறைய எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதாவுக்கு எல்லாமும் இருந்து மிகப்பெரிய கூட்டணி தலைவர்களோட எல்லாம் கூட்டணி பேசி தமிழ்நாட்டே தன் உள்ளங்கையில வச்சிருந்த சசிகலா, அதையும் தூக்கி ஓரமா வைங்க. பொருளாதாரத்திலையும் சரி, ஆட்கள் பலத்திலையும் சரி, ஜாதி பலத்திலையும் சரி மிகப்பெரிய ஆளா இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அதே போல முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ், இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடிக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுத்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப எடப்பாடிக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கட்சி சின்னம் பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு அந்த சின்னம் தொடர்பான பிஜேபி கூட்டணியில இருக்கும் போதே இந்த சின்னம் தொடர்பான எல்லா பிரச்சனையும் அவர் முடிச்சுக்கிட்டாரு. ஒரே ஒரு சிவில் வழக்கம் மட்டும் இருக்குது. அது சசிகலா போட்டது. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி சம்திங் யாரோ ஒருத்தர் போட்டது. ஒரே ஒரு வழக்கு மட்டும் சிவில் கோர்ட்ல இருக்குது. அந்த வழக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறாங்க. அது சட்டப்படி தவறு. தேர்தல் ஆணையம் முடிவெடுன்னு சொல்றது தவறு. அதனாலதான் சி வி சண்முகம் சொல்றாரு, தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா வேலையை தான் பார்க்கணும். என்ன பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை பார்த்து யாருக்கு பலம் இருக்குது, சின்னத்தை ஒதுக்க வேண்டியதான் உன்னோட வேலை, விசாரிக்கிறது உன்னோட வேலை இல்ல அப்படின்னு யாரு சொல்றா, சி வி சண்முகம் சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க எல்லாம் யாருன்னா வெளியில இருந்துகிட்டு வழக்க போறது, அதை போறது, ஓபிஎஸ் அழுகுறது, ஒப்பாரி வைக்கிறது, 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி இவன் கொட்டி போட்டாங்க, இவன் கிள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் அமித்ஷாவை பாக்குறது. அப்ப இந்த தொந்தரவுல இருந்து, டிடிவியோட தொந்தரவுல இருந்து, சசிகலாவோட தொந்தரவுல இருந்து, ஓபிஎஸ் தொந்தரவுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு பார்க்கும்போதுதான் அழகா ஒரு காய் நவுத்துறாரு. இதுதான் மாஸ்டர் மைண்ட்னு பேர். எடப்பாடி நேரம் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணி அறிவிங்கன்னு. அது மட்டுமல்ல, முக்கிய நிபந்தனையும் வைக்கிறாரு, நாங்க கூட்டணிக்கு வரணும்னா அண்ணாமலை இருக்கக்கூடாது. அண்ணாமலை யாரு, ஆனாப்பட்ட திமுகவையே கண்ணில் விரல விட்டாரு. நிம்மதியா தூங்க விடல, எந்த அரசியல்வாதியும் தூங்க விடல. அப்ப இவர் என்ன பண்றாரு, அமித்ஷா தமிழ்நாட்டுல அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி, அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையெல்லாம் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வாயாலே அறிவிக்கிறாரு. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு, சசிகலா காலி, டிடிவி காலி, தமிழ்நாடு ஏக்நாத் சிண்டே, செங்கோட்டையும் காலி, ஓபிஎஸ் காலி, அதை விட அதிகமா அண்ணாமலையும் காலி. எல்லாத்தையும் தூக்கி ஒரே காயில இத்தனை பாலையும் அடிச்சு தூக்கி போட்டாப்ல. யார் இப்ப புத்திசாலி? சரி, இந்த நிலைமை இருக்குது. இப்ப இந்த இடத்துல இருந்துதான் கூட்டணி அரசு அப்படி கூட்டாச்சுன்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்க. கூட்டணி அரசுன்ற இடத்துக்கு அமித்ஷா சொல்லிட்டாரு, நீங்க சொல்றீங்க. இதே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல கிளைகள் இல்லாத கிராமமே கிடையாது. ஒரு மலை கிராமத்துக்கு போனாலும் அங்க ஒரு அதிமுக கொடி பறக்கும். கட்சி ஒட்டுமொத்தமா ஒரு கட்டுப்பாட்டுல இருக்குது. இவ்வளவு சிக்கல்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் இன்னைக்கு 65 எம்எல்ஏ கையில வச்சிருக்கிறாள் கட்சியோட பொதுச் செயலாளர். ஒட்டுமொத்த கட்சியும் தன் கட்டுப்பாட்டுல கட்டுப்பாடா வச்சிருக்கக்கூடிய நபர். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி
எப்படி கூட்டணிக்கு ஒத்து வரும்? பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்து வரும்? அப்படி பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்து வராம இருந்ததுன்னா விஜய்க்கு துணை முதல்வர்ன்ட்டு போயிடுமே, வெற்றி ஈஸி ஆயிடுமே. ஏன்னா அங்க விஜய்கிட்ட 15% வாக்கு இருக்குது. அப்ப அதிமுகவுக்கு கூட்டணி மந்திரி சபைன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டா அதிமுக விஜயோட கூட்டணி வைக்கிறது எளிமையானதா, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது எளிமையானதானா? விஜயோட கூட்டணி வைக்கிறதும் எளிமையானது. இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற பாயிண்டின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அப்ப இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் நீடிக்குமா அப்படின்றதே நீங்க first டிசம்பர்ல ஒண்ணு கூட்டணி அறிவிச்சாங்க பாத்தீங்களா, அமித்ஷாவோட டெல்லியில போய் பேசிட்டு தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி அறிவிச்சாரு தெரியுங்களா. டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒரு சர்வே பண்ணி கொடுத்துச்சு அதிமுகவுக்கு. 110 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஆய்வு அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு தான் 110 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்ற ஆய்வு அறிக்கை அவங்க கொடுத்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில வச்சுக்கிட்டு தான் இவரு போறாரு, கூட்டணியை அறிவிக்கிறாரு. இந்த இது அதுவும் இல்லாம போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, யாரும் இந்த கூட்டணி தொடர்பா மூச்சு விடக்கூடாது, வெளியில யாரும் பேசக்கூடாது, யாராவது கூட்டணி தொடர்பா பேசினாலும் விமர்சனம் உடனே கட்சியை விட்டு நீக்கிடுவேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு இன்னர் சர்க்குலர் போச்சு. எல்லா கட்சிக்காரங்க எல்லாம் வாயை அடைச்சிட்டு இந்த கையில வச்சிருந்த இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில கூட்டணி அறிவிச்சாங்க. ஏன் எந்த தைரியத்துல அறிவிச்சாங்க? இப்ப அடுத்தது வரப்போகுது, அந்த வழக்கு வரப்போகுது. நான் சொன்னேன் பாத்தீங்களா சின்னத்துக்கு, அது வரப்போகுது. இப்ப அது வந்து கையில அதுவும் ஹோல்டிங்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிசம்பரை தாண்டாது இந்த கூட்டணி. அதிமுக பிஜேபி. அப்படின்னா இப்போ டிசம்பருக்கு அப்புறம் இவர் இபிஎஸ் தனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு விட்டு பாஜகவிடமிருந்து பிரிந்து விஜயோடு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது வாய்ப்பு. அதாவது நான் அதை உறுதிப்படுத்த முடியாது, வாய்ப்பு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுது. அது ஏறக்குறைய ஓராண்டுகள் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நேரத்துல தாவேக்காவிலையும் தங்களுடைய கூட்டணி தொடர்பான விஷயம் அப்படிங்கறத டிசம்பரை மையப்படுத்தி தான் சொல்றாங்க. அப்போ அதை வச்சும் இதை பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தாராளமா பொருத்தி பார்த்துக்கலாம், தவறு கிடையாது. ஓராண்டுகளாக இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. டிசம்பருக்கு மேல இந்த கூட்டணி நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல விஜயோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த அடுத்த கட்ட முக்கியமான நகர்வுகள் இருக்கும்போது தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி, மகிழ்ச்சி.